டியூப் தமிழ் வணக்கம். தென்னாப்பிரிக்காவில் 22.5 கோடி மரங்கள் இருக்கின்றன. இவற்றில் 6.5 கோடி மரங்களை உடனடியாக தரித்து தீயில் கொளுத்துவதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு தென்னாப்பிரிக்கா வந்திருக்கின்றது. உலக வரலாற்றில் காட்டு தீயால் அழிந்த மரங்கள் என்று பேசுகின்றோம். ஆனால் அதைவிட மோசமாக மனிதர்களே மரத்தை வெட்டி காடுகளை கொளுத்தி தள்ள வேண்டிய சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது. வெறும் 2 மில்லிமீட்டர் அளவு அளவு உருவம் உடைய PSHP என்கின்ற வண்டு, இதனுடைய பெயர் ஹாலிஃபேக்ஸ் ஷார்ட் கால் பேரர் என்பதாகும். இந்த வண்டினுடைய மடியில் ஒரு விதமான பூஞ்சை இருக்கின்றது. இது மரத்தின் பட்டையில் நேரடியாக தாக்காவிட்டாலும் கூட அந்த பூஞ்சையை பரவ வைத்து பூஞ்சையின் ஊடாக மரத்தை துளைத்து மரத்தினுடைய நடுப்பகுதி வரை செல்லும். இந்த வண்டினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், அந்த வண்டிலிருந்து பரவுகின்ற பூஞ்சை ஆனது வெளியே வந்து மரத்திற்கு உள்ளே படர்ந்து செல்லும். இந்த உள்ளிருக்கும் பூஞ்சையை உண்டபடியே இந்த வண்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும். இந்த வண்டு ஒரு காலமும் மரத்தை அழித்து அதை உண்டு வாழாது. ஆனால் இந்த பூஞ்சை பரவி செல்லுகின்ற பொழுது மரத்தினுடைய நாளங்கள், அவை நீரை கடத்துகின்ற வழிகள் எல்லாம் எப்படி இரத்த கட்டி இதயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அடைத்து மாரடைப்பை ஏற்படுத்துகின்றதோ, அதுபோல மரங்களினுடைய உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான உயிர் சத்து மற்றும் நீர் போன்றவற்றை எடுத்து செல்லுகின்ற வழிகளை இந்த பூஞ்சனம் அடைத்து விடுகின்றது. இதனால் விக்கி திகைக்கின்ற மரங்கள் வேறு வழி இல்லாமல் சிறிது காலத்தில் அப்படியே பட்டு அழிந்தும் போய்விடுகின்றன. இந்த வண்டுகளில் ஒரே ஒரு பெண் வண்டு இருந்தால் போதும், ஒரு பெரிய ஆலமரம் போன்ற மரத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகின்றது என்று தென்னாப்பிரிக்காவினுடைய வண்டுகள் தொடர்பான ஆய்வுக்குரிய பேராசிரியர் பிரான்சுவா ரூட்ஸ் கூறுகின்ற பொழுது, இந்த வண்டு தி பர்ஃபெக்ட் அட்டாக்கர் என்று கூறுகின்றார். சரியான தாக்குதல் வண்டு என்று தெரிவிக்கின்றார். இந்த வண்டினுடைய தீய குணங்கள் எப்படி இருக்கும் என்று மாணவர்களிடம் விசாரித்த பொழுது, என்னென்ன தீய குணங்கள் எல்லாம் இருந்தால் மரங்கள் அழிந்து போகும் என்று மாணவர்கள் பட்டியலிட்டார்களோ அத்தனை தீய குணங்களும் இந்த வண்டினுடைய செயற்பாட்டில் இருக்கின்றது. இந்த வண்டின் மடியில் இருக்கின்ற பியூசாரியம் என்கின்ற பூஞ்சனமே பிரச்சனை என்றாலும், அதைவிட பெரும் பிரச்சனை இது கருக்கட்டாமலே ஆண் தொடர்பு இல்லாமலே முட்டைகளை போடுகின்றது. அந்த முட்டைகளில் இருந்து இது போன்ற ஆண் வண்டுகள் உருவாகின்றன. அவற்றுடன் இவை இனப்பெருக்கம் செய்கின்றன என்றும், குறுங்காலத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து மரத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளையும் முற்று முழுதாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இது கொண்டு வந்து விடுகின்றது என்பதும் அதிர்ச்சி உண்மையாகும். மரங்களில் படர்கின்ற பூஞ்சனங்கள், பூச்சிகள் போன்றவற்றை மருந்தடிப்பதன் மூலமாக கொல்லுகின்ற அந்த போரை இந்த வண்டு வெற்றி பெற்றிருக்கின்றது. இது மரத்தினுடைய அடியாளத்திற்குள் நுழைந்து விடுகின்ற காரணத்தினாலும், தன்னுடைய மடியில் இருக்கின்ற பூஞ்சைகளுடன் சேர்ந்து மறைந்து உள்ளே சென்று விடுகின்ற காரணத்தினாலும் இதை மருந்தடிப்பதன் மூலம் கொன்றுவிட முடியாது என்பது நிபுணர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த வண்டுகளினுடைய தாக்கம் கொய்யா மரங்கள், அவக்காடோ மரங்கள், ஆப்பிள் மரங்களில் இதனுடைய தாக்கம் இருக்கின்றது. கொய்யா, ஆப்பிள், அவக்காடோ போன்ற மரங்களை தென்னாப்பிரிக்காவினுடைய நகர பகுதிகளில் அவற்றினுடைய வருமானத்தை இவை அளிக்கின்றன. இந்த மரங்களை வெட்டி எரிப்பதற்கு எதிர்வரும் 2032 ஆண்டிற்கு இடையில் 18.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தென்னாப்பிரிக்கா செலவிட வேண்டி வரும். அத்தகைய ஒரு பெரிய செலவை இந்த சிறிய வண்டுகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த வண்டுகளினுடைய தாக்கம் இதுதான் முடிவல்ல. இப்பொழுதுதான் இவை மரங்களை அழிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இவை எங்கு செல்ல போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது. இந்த வண்டுகளினுடைய தாக்கம் இப்பொழுது பூமியினுடைய தென்பகுதியில் பனிக்கட்டிகளினால் நிறைந்திருக்கின்ற அண்டார்டிகா பகுதியில் இல்லாமல் இருக்கின்றது. மற்றபடி உலகம் முழுவதிலும் இது பரவி சென்று விட்டது. மர வியாபாரம், மரக்கட்டைகள் என்று அவற்றை தரித்து அறிந்து செல்லுகின்ற பொழுது அவற்றிற்கு உள்ளே இந்த வண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.
இப்படியாக ஏற்றுமதியோடு சேர்ந்து உலகத்தை எட்டியும் தொட்டு விட்டது. இதுதான் இதனுடைய பிரச்சனையாக இருக்கின்றது. அமெரிக்க பேராசிரியர் பிரையன் வால்வில்கன் கூறுகின்ற பொழுது, இது முடிவல்ல ஆரம்பம் என்பது மட்டும் அல்ல, நாம் எத்தனையோ பிரச்சனைகளில் காடுகளையும் மரங்களையும் இயற்கை சூழலையும் காக்க போராடினாலும் அதையெல்லாம் தாண்டி அதற்காக பருவநிலை மாநாட்டில் போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் தவிடுபொடியாகி இந்த வண்டுகள் மரங்களை சரித்துக் கொண்டிருக்கின்றன என்பது அதிசயம். ஆனால் அதுதான் உண்மை என்றும் கூறினார். 2 மில்லிமீட்டர் அளவுள்ள எள் அளவு வடிவான இந்த சிறிய வண்டுகள் 6.5 கோடி மரங்களை ஒரே நாட்டில் சரித்து தள்ளி இருக்கின்றன என்றால், இப்பொழுது மனிதர்களுக்கு அணுகுண்டு எதிரியா, இல்லை பாலிஸ்டிக் ஏவுகணை எதிரியா, இல்லை ஆளில்லா விமானங்கள் எதிரியா என்றால் அவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு பெரும் எதிரியாக இந்த சின்னஞ்சிறிய வண்டு இருக்கின்றது. வல்லரசின் செய்கையினை கண்டு வல்லரசு போட்டதொரு குண்டு நல்லுலகை ஆள வந்த வண்டு என்று இலங்கையினுடைய காலம் சென்ற மகாகவி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை வல்லரசுகளின் குண்டுகளையும் வண்டுகளையும் இணைத்து பாடப்பட்டிருந்தது. இந்த பாடலை இவர் எதற்காக எழுதினார்? வண்டையும் குண்டையும் தொடர்பு படுத்திய இவருடைய சிந்தனை இன்று உலக அரங்கில் 6.5 கோடி மரங்கள் சரிந்து கிடந்த இடத்தில் உண்மையில் மகாகவி என்பவர் யார்? இலங்கையில் பிறந்த இந்த மகாகவி சொன்னதை உலகில் வேறெந்த மகாகவியும் சொல்லவில்லை என்பது மகத்தான உண்மையாகவும் தெரிகின்றது அல்லவா? இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கே. துரை. வணக்கம் உறவுகளே.